ஒரு டெஃபினேஷன் எழுதிக்காங்க. ஒரிஸ், அதாவது கவலை எப்படி வருது அப்படின்னா, இதுவரைக்கும் தேவன் உங்கள் குறைகளை தீர்த்ததை நீங்க நினையாமல் இருக்கிறனால தான் கவலை உங்களுக்கு வருகிறது. ஹalleluya. கவலைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, இம்மட்டும் தேவன் உங்கள் குறைகளை தீர்த்ததை நீங்க நினையாமல் இருந்தா உங்களுக்கு வர்றது என்ன வரும்? கவலை. ஹalleluya. புரிஞ்சுக்கோங்க. அப்போ கவலை எப்படி வருதுன்னா, இதுவரைக்கும் அவருடைய குறைகள் தீர்த்ததை நாம் நினைக்காமல் சிந்தியாமல் கடினமாக இருந்தோமானால் அங்கே 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 பிறக்கிறது என்னதான் பிறக்குவாங்க? கவலை தான் பிறக்கும். சந்தோஷம் அங்கே பிறக்கா. அதை கேட்டேன், இன்னும் சிந்தியாமல் இருக்கிறீங்களா? 5 அப்பத்தை கொண்டு 5000 போஷித்தனே, 7 அப்பத்தை கொண்டு 4000 போஷித்தனே, மிச்சம் எவ்வளவு கூட எடுத்தீர்கள், இன்னும் சிந்தியாமல் இருக்க, இன்னும் உடலாமல் இருப்பது என்ன? அவங்க ஒரு கவலை, கையில் அப்ப இல்லாமல் தேவன் ஆண்டவர்னு சொல்லிட்டாலும் ஒரே கவலை. ஏன் அந்த கவலை எப்படி வந்துச்சு? அப்ப கவலை ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, தேவன் இதுவரைக்கும் நம்ம குறைகளை தீர்த்ததை நாம் சிந்தியாமல்